இன்றைய தலைப்பு செய்திகள். தமிழக அரசியலில் அதிரடி திருப்பம். அமைச்சரவை விரிவாக்கத்தில் விஜய் போடும் கணக்கு. தமிழகத்தின் அரசியல் களம் இப்போது மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறது. தமிழகத்தின் புதிய முதல்வராக பதவியேற்றுள்ள திரு விஜய் அவர்களின் அமைச்சரவை குறித்த செய்திகள் தான் இன்று தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. கடந்த மே 10ஆம் தேதி முதல்வராக பதவியேற்ற விஜய் தற்போது கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து ஆட்சியை வழிநடத்தி வருகிறார். இந்த சூழலில் நாளை வியாழக்கிழமை அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறலாம் என தகவல் தலைமைச் செயலக வட்டாரங்களில் தீயாய் பரவி வருகிறது. இந்த விரிவாக்கத்தில் யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது, காங்கிரஸ் கட்சியின் பங்கு என்ன மற்றும் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். நிர்வாக தேக்கம் ஏன் ஒரு பார்வை. தமிழகத்தில் மொத்தம் 33 அமைச்சர்கள் வரை இடம்பெற வாய்ப்புள்ள நிலையில் தற்போது முதல்வர் தவிர்த்து 9 பேர் மட்டுமே பதவியேற்றுள்ளனர். இது நிர்வாக ரீதியாக ஒரு சிறு சுணக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதில் மாற்று கருத்து இல்லை. வேளாண்மை, போக்குவரத்து, சுற்றுலா, சமூக நலம் மற்றும் உயர்கல்வி என பல முக்கிய துறைகள் இன்னும் அமைச்சர்கள் நியமிக்கப்படாமல் இருப்பது பட்ஜெட் தயாரிப்பு மற்றும் அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் சவால்களை உருவாக்கியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த சிக்கலை தீர்க்கவே விஜய் இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரிகிறது. காங்கிரசுக்கு இடம் கிடைக்குமா? அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதல்வர் விஜய் தனது நெருங்கிய ஆலோசகர்களுடன் நீண்ட ஆலோசனை நடத்தியுள்ளார். இதில் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்த காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கைதான். அரசியல் வட்டாரங்களின் தகவல்படி காங்கிரசின் நீண்ட நாள் கனவு நனவாகப் போகிறது. காங்கிரஸ் சார்பில் இருவருக்கு அமைச்சரவையில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக அவர்கள் நீண்ட நாட்களாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இது தமிழகத்தின் கூட்டணி அரசியல் புதிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. அமைச்சரவையில் புதிய முகங்கள். யார் இந்த பட்டியல்? இப்பொழுது பலரது கவனமும் தேவகவில் இருந்து யாரெல்லாம் புதிய அமைச்சர்களாக பதவியேற்கப் போகிறார்கள் என்பதில் தான் உள்ளது. தென் மாவட்டங்கள், மேற்கு மண்டலம் மற்றும் நகர்ப்புற பிரதிநிதித்துவத்தை மையமாக வைத்து இந்த அமைச்சரவை அமையும் என்று கூறப்படுகிறது. கல்லானை, ஈசிஆர் சரவணன், நீலக்கோட்டை ஐயனார், திருப்பூர் சத்யபாமா, குமாரபாளையம் விஜயலட்சுமி என ஒரு நீண்ட பட்டியலே வலம் வருகிறது. இது தவிர மதுரை முஸ்தபா, தாசிரா, விஎஸ் பாபு, தாம்பரம் சரத்குமார் மற்றும் ஸ்ரீரங்கம் ரமேஷ் ஆகியோரின் பெயர்களும் அடிபடுகின்றன. இவர்கள் அனைவருமே தங்கள் மாவட்ட மக்களுக்காகவும் கட்சி பணிக்காகவும் தொடர்ந்து உழைத்து வருபவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக தேவக என்ன நடக்கிறது? இந்த அமைச்சரவை விவாதத்தில் தவிர்க்க முடியாத அதிமுகவின் தற்போதைய சூழல். எஸ்பி வேலுமணி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் தேவக அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்குமா அல்லது தேவக தலைமை ஒதுங்கி இருக்குமா என்பதுதான் இப்பொழுது $1 மில்லியன் கேள்வி. தேவக தலைமை அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகிறது. யாருக்கும் அவசரப்பட்டு வாய்ப்பளிக்காமல் கள நிலவரத்தை ஆராய்ந்த பின்னரே முடிவெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே நாளை நடைபெறவிருக்கும் விரிவாக்கத்தில் கூட்டணி மற்றும் உள்ளூர் அரசியலின் சமநிலை எந்தளவுக்கு பேணப்படுகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆளுநர் இன்று சென்னை வருகை தருவது இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை மேலும் கூட்டியுள்ளது. நாளை தமிழக அமைச்சரவையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகின்றன, எத்தனையோ புதிய முகங்கள் பதவியேற்கப் போகிறார்கள், இதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அரசியல் களத்தில் ஒவ்வொரு நொடியும் உடனுக்குடன் உங்களுக்கு வழங்க தயாராக உள்ளது. ஜன்9 டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜன்9 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.